ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணா சுந்தரம், தொழிலுக்கு போலையா? இந்த நேரத்துல எங்க இருக்க? எங்க என்ன 2 வாரமா வேலையே டல் அடிக்குது. ஒரு வேலையும் இல்ல. 1 கிலோ அரிசியை கொடுங்க. கஸ்தூரி வேகமா என்று சொன்னுச்சு. சரிப்பா, சீக்கிரம்ண்ணே. சுந்தரம், ஏப்பா ஆ, திண்டுக்கல்ல செங்கல் சூளையில வேலை இருக்கு, அங்கேயே தங்கி வேலை பார்க்கணுமா? போறியா? சரிண்ணே. கேக்குற சம்பளம் தருவாங்களாம். தயவு செய்து சொல்லுங்கண்ணே. போறேண்ணே நானு. இந்தாப்பா, இதுல போன் நம்பர் இருக்கு, ஆ, போன் பண்ணி கேட்டுக்கிறியா? சரிண்ணே. ஏப்பா, அவங்க வேற ஆளை சேர்க்கறதுக்குள்ள போன் பண்ணி பேசிடு. சரிங்கண்ணே. இந்தாங்கண்ணே. சரிண்ணே, வரேன். சுந்தரம், ஆ, இந்த மிலிட்டரிக்காரருக்கு டெய்லி பேப்பர் போடுறோம், அந்த பேப்பர் போடுற பையன் வரல, போற வழியில கொண்டு கொடுத்துறியா? கொடுத்துறேண்ணே. பேப்பரை கொடுங்க. சரிப்பா. சரிண்ணே, நல்லது. வா வரேன். சுந்தரம். கஸ்தூரி, ஆத்தா கஸ்தூரி, எங்கம்மா இருக்க? என்னடா கடைக்கு போன ஆளை இன்னும் காணமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? சரி, கை கழுவிட்டு வந்து உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இந்தாம்மா. 1/2 கிலோ 1 கிலோன்னு அரிசி வாங்கி திங்கிற அளவுக்கு அந்த கடவுள் நம்மள இப்படி பண்ணிட்டானத்தா. அதை நினைச்சா சரி விடுனே, இதுக்காவது நமக்கு வழி இருக்கேன்னு நினைச்சுப்போம். என்னண்ணே கையில பேப்பரு? சூ, மறந்துட்டேன். மிலிட்டரிக்காரர்கிட்ட கொடுக்க சொல்லி இந்த பேப்பரை மளிகை கடைக்காரனை கொடுத்து விட்டாரு. அவர் சொன்ன வேலையே நினைச்சுக்கிட்டு வந்தனா, இதை கொடுக்க மறந்துட்டேன். சரி, இதை போய் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ சமையல பாரு. இருண்ணே, சாப்பிட்டுட்டு போய் கொடுக்கலாம். இல்லம்மா, கொடுத்துட்டு வந்து சாப்பிட்றமா. இப்படிதான் நேரத்துக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்து வச்சிருக்க. ஒண்ணும் அவசரம் இல்ல, சாப்பிட்டுட்டு போய் கொடுக்கலாம். சொல்றத கேளுமா, நான் போயிட்டு. கை கழுவிட்டு உட்காருண்ணே. அண்ணே, வேலைன்னு ஏதோ சொன்னியே, என்ன வேலைண்ணே? அதுவாமா, நம்ம மளிகை கடைக்காரன் இருக்காருல்ல, திண்டுக்கல்ல ஒரு செங்கல் சூளையில வேலை இருக்குன்னு சொன்னாரு. என்னண்ணே இப்படி வேர்க்குது? இரு, ஃபேனை போடுறேன். அங்கேயே போய் தங்கி வேலை பார்க்கணுமாமா. போன் நம்பர் கொடுத்துருக்காரு. இனிமேதான் பேசணும். அண்ணே, எனக்கும் சேர்த்து கேள, நானும் வந்துடுறேன். ஏமா, செங்கல் சூளை வேலைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மண்ணு குலைக்கணும், கல்லு தூக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைம்மா. ஏனே, செங்கல் சூளைனா கல்லு மண்ணு சுமக்கிறது மட்டுமா? செங்கல் தூக்குறது, தண்ணி தூக்குறதுன்னு பொம்பளைங்க செய்யற மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குல்லண்ணே. கேட்டு பாருண்ணே. அட இருக்குமா, ஆனா அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவசியம்னா கூட நீ வரலாம். எதுக்கு தேவையில்லாம நீ கஷ்டப்படுற? அண்ணன் மட்டும் போறேம்மா. அண்ணே, உன்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அன்பரசி எனக்கு போன் பண்ணியிருந்தா. அவளுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, 8000 ரூபாய் வேணும்னு கேட்டானே. நானும் உன் கூட வந்தா ஃபீஸ் கட்ட பணம் கிடைக்கும்லனே.
அதுக்கு நான் ஏதாவது அட்வான்ஸ் வாங்கி அனுப்பி வைக்கிறேம்மா. நீ இனிமேல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். நான் இங்க ஒத்தையில இருந்து என்னன்னே பண்ண போறேன்? நானும் வந்தா உனக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. வேண்டான்னு சொல்லாதனே, நானும் வரேனே. சரிம்மா, ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறேன். வேற யாராவது அந்த வேலையில போய் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பேச சொன்னாரு. ம், சரிம்மா, நான் பேசிட்டு சொல்றேன். ம், நீ சரிண்ணே. போய் சாப்பிடு. மடி, பேப்பர் எடுத்து மேல வை. இருமா, அந்த பேப்பரை கொடு. எதுக்குண்ணே? சாப்பிடுற நேரத்துல எதுக்கு கொடுத்தா பேப்பரு? முதல்ல கொடு. என்னண்ணே, என்னாச்சு? நீயே பாரு. என்னண்ணே, ஏன் போட்டோ இருக்கு? கொடுங்க. என் மனைவி கஸ்தூரியையும் என் செல்லக்குட்டி குட்டிமாவை பிரிந்த நாள் முதல் உயிரில்லா நடைபிணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நரக வாழ்விலிருந்து என்னை காக்க இதை கண்டதும் என்னை புரிந்து கொண்டு என் மனைவியும் என் மகளும் எங்கிருந்தாலும் என்னை வந்தடைவார்கள் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் உயிரற்ற உடலாய் சந்திரசேகர். கஸ்தூரி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.